கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 61:1-3 நான் வாசிக்கும்போது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலை கூற அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது காயம் கட்டும் தேவன். உலகெங்கும் காயப்பட்ட மக்களை காணலாம். உள்ளத்தின் ஆழத்தில் காயங்கள், வேதனை நிறைந்த காயங்கள், தங்களுக்கு நேரிட்ட அநீதி, துரோகம், துயரங்களை தாங்க முடியாமல் புண்பட்ட காயங்கள், நம் காயங்கள் எப்பொழுது ஆறப்போகின்றன என்று தவிக்கும் மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். நம் அருமை ஆண்டவர் நம் காயங்களை ஆற்றுகிறார். காயப்பட்ட உள்ளங்களை தேற்றுகிறார். நாம் காயப்பட்ட புண்களை துரைத்து எண்ணெய் பூசுகிறவர். சரீர காயங்களை விட சில சொற்களால் காயப்படுத்தி மற்றவர்களை வதைப்பார். வேதத்தில் அன்னாளின் அனுபவத்தில் இதை காணலாம். அவருடைய சக்காலத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று சாமுவேல் 1 கூறுகிறது. திருவள்ளுவரும் தீயினால் சுட்டப்புண் உள்ளுறும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று கூறுகிறார். தீயினால் சுட்டப்புண் சில நாட்கள் ஆறிவிடும். ஆனால் ஒருவது வாயின் சொற்களால் ஏற்பட்ட புண் ஆறாவே ஆறாது. வார்த்தைகளை கொட்டிவிடலாம், ஆனால் அதனை மீண்டும் அள்ள முடியாது. ஒரு சகோதரி, ஐயா, என்னை நேசிக்காத கணவர், எதற்கெடுத்தாலும் குற்றம் பிடிக்கும் மாமியார், என்னுடைய ஏழ்மையை சுட்டி காட்டும் நாத்தனார், இவர்களால் ஒவ்வொரு நிமிடமும் என் உள்ளம் படும் வேதனைகளை என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒரு போதையிடம் கூறினார். ஆம், எல்லா இடங்களிலும் வேதனைகளும் துரோகங்களும் நிறைந்திருந்தால் நாம் ஓடி வந்து இளைவாரக்கூடிய ஒரு இடம் உண்டென்றால் அது தேவனின் பாதங்கள் தான். நம் உள்ளத்தை எல்லாம் கண்ணீரோடு அவர் பாதத்தில் ஊற்றி விடுவோமானால் அவர் நம் காயங்களை கட்டி நமக்கு ஆறுதலை தந்து நம்மை அரவணைப்பார். அந்நாள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காயப்பட்ட மனதோடு என்னை இவ்வுலகில் தேற்றுவார் இல்லையே என்று கலங்குகிறீர்களா? பிள்ளைகளால் காயப்பட்டீர்களா? கணவனால் காயப்பட்டீர்களா? மனைவியால் காயப்பட்டீர்களா? பெற்றோர்களால் காயப்பட்டீர்களா? கவலை வேண்டாம். கர்த்தர் உங்கள் காயங்களை நீக்கி உங்கள் வேதனைகளை தாங்கி உன்னை தேற்றுவார், ஆசீர்வதிப்பார். நம் தேவன் இரக்கமுள்ளவர். நம் கண்ணீரை துடைப்பார், அதிசயம் செய்திடுவார். நீங்களும் அற்புதத்தை காண்பீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.